in Christian life is love. அதனால்தான் கிறிஸ்தவத்தின் அடித்தளமே அன்பாக இருக்கிறது. If you have faith to move mountains, but if your love is gone, faith will not operate. மலைகளை பெயர்த்து அகற்றும் அளவிற்கு உங்களிடம் விசுவாசம் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாவிட்டால் I'll share with you what is love. நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. When you have clothes in your cupboard, அன்புன்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த கொஞ்சம் துணிகள் ஒரு கபோர்ட்ல இருக்குன்னு வச்சுடுங்க. There is a rod. அங்க நீங்க அந்த துணியை தொங்க போடுறதுக்கு ஒரு கம்பி இடையில போடுறீங்க. Then you take the hanger and you put one sari on that rod. நீங்க அந்த கம்பியில ஒரு ஹேங்கர்ல உங்களுடைய ஒரு சாரியை போடுறீங்க. Then you put the second sari. அப்புறம் இன்னொரு சாரியை போடுறீங்க. And you can put number of hangers over there. அங்க நிறைய ஹேங்கர் போட்டு correct. Now what happens if the rod falls down? அந்த கம்பி அப்படியே ஒடிஞ்சிட்டுனா என்ன நடக்கும்? Where will the hanger be? இப்போ அந்த ஹேங்கர் எல்லாம் என்ன ஆகும்? That rod is the love rod and the hangers are faith, joy, peace, prosperity, good health. All those are rods. But the moment love falls down, everything falls down. Nothing good can come into your life. பாத்துங்க, இந்த கம்பி தான் அன்பு. அந்த கம்பி அறுந்து விழுந்துட்டுனா அப்புறம் அந்த ஹேங்கரால பிரயோஜனம் கிடையாது. இந்த ஹேங்கர்னு சொல்றதெல்லாம் விசுவாசம், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, அடக்கம், சாந்தம், நன்மைன்னு சொல்லி இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த அன்பு மட்டும் ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்புறம் இந்த மற்ற ஹேங்கரால பிரயோஜனமே கிடையாது. So if a person is praying and praying and praying and praying and praying but has bitterness, unforgiveness and offense in his heart, he is out of love. Now nothing good is coming in the kingdom of God. இறையாட்சியில எந்த நன்மையும் கிடைக்காது. நீங்க அன்பு இல்லாம வறுமம், வைராக்கியம் இவற்றை கொண்டிருந்தால். Praise the Lord. Praise the Lord. Just open to 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். Even though I speak with tongues of men and of angels and have no love, I become as sounding brass and a tingling cymbal. நான் மானிடனின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். So if a person is speaking in tongues, halabaka hula baka shidara labekede laba sudara lekeda bahiduka shibara lalibidi. Now I spoke in tongues the whole day, but I don't have love, then I'm only making noise. என்னிடம் அன்பு இல்லாமல் நான் பரவச பேச்சிலே கதாபதா குஷகாபாலா தாராபாகா பாகி சீதா பைகாபாக தைகாபா தாபாலா பாலா பாலா பைஷாபாலா இப்படி எல்லாம் எவ்வளவு காலையில இருந்து சாயங்காலம் வரை நான் பேசிட்டு இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Then though I have the gift of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains and have no love, I am nothing. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. So a person can say, I got a vision and I got this prophecy. சிலர் சொல்லலாம், எனக்கு இந்த தரிசனம் கிடைச்சி நான் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். Or a person is teaching the word of God. ஒருவேளை அவர் நல்ல இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கலாம். A person has faith to remove mountains. மலைகளை பெயர்த்து அகற்றும் விசுவாசம் அந்த நபரிடம் இருக்கலாம். But if that person is not walking in love, ஆனால் இந்த நபர் அன்பின் வழியில் நடக்காவிட்டால், the Bible says is useless, is nothing. இது ஒரு பயனும் இல்லை, அது ஒன்றும் இல்லை என்று விவிலியம் சொல்லுகிறது. All his prayers are useless. அவனுடைய ஜெபம் எல்லாம் பயனற்றது என்று பைபிள் சொல்லுகிறது.
And though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burned and have no love, it profits me nothing. என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. So if a person is working in the church, ஒருவேளை ஒரு ஆளு இந்த ஆலயத்திலே பணி செய்கிறார், in different ministries, பல்வேறு விதமான பணிகளை அவர் செய்கிறார், or looking after the poor, ஒருவேளை ஏழைகளை அவர் பராமரித்துக் கொள்கிறார், doing all kinds of good things, நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார், but that person is selfish. ஆனா அவர் சுயநலக்காரராக இருந்தால், he doesn't have God's unconditional love. கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பு அவரிடம் இல்லவே இல்லை. God's word says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, such a person will profit nothing. அந்த மனிதனுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறது. That is why many people get frustrated. அதனால்தான் வாழ்க்கையிலே பலர் விரக்தி அடைந்து போகிறார்கள். They do lot of God's work, கடவுளுடைய பணிகளை நிறைய செய்கிறார்கள் அவர்கள், but for small things they get angry. சின்ன சின்ன காரியங்களுக்கு அவர்கள் ஆனால் கோபப்படுகிறார்கள். They get bitter. அவர்களுக்கு வர்மம் வைராக்கியம் இருக்கிறது. They have unforgiveness. அவர்களிடம் மன்னிக்கும் மனமின்மை இருக்கிறது. No matter how many good works they do, it will not bring any profit in them. அவர்கள் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும் அது அவர்களுக்கு பயன் எதுவையும் பெற்று தராது. The current is there. அந்த கரண்ட் இருக்குது. But when the fuse is gone, you cannot use anything inside the house. மின்சாரம் இருந்தாலும் அங்க ஃபியூஸ் அடிச்சிட்டுனா அப்புறம் என்ன செய்ய முடியாது, அந்த மின்சாரத்தை பயன்படுத்த முடியாது. Unless somebody replaces the fuse, you cannot use any electricity. அதனால அந்த ஃபியூஸ் போனதை சரி செய்யலைன்னா மின்சாரம் எவ்வளவு இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்தவே முடியாது. In the same way, unless you walk in love and restore that fuse, you cannot receive or experience anything from the heavenly kingdom. அதுபோலவே உங்களுடைய அன்பை நீங்கள் சரி செய்து கொள்ளாவிட்டால் விண்ணகத்திலிருந்து எந்த கொடையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. In a day, how many times does your fuse get blown off? ஒரு நாளையில எத்தனை தடவை உங்களுக்கு ஃபியூஸ் போகுது? She did not look at me. She did not look at me. இதை கேட்ட உடனே ஒரு ஆளு இங்க எட்டி பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த பக்கம் திரும்பியாச்சு. She is talking about me. என்ன பார்த்து தான் பேசுறது மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. So many people are coming against me. எல்லாரும் எனக்கு எதிராட்டு எழும்புறாங்க. Nobody loves me. யாரும் என்ன அன்பு செய்யறது கிடையாது. For small things you are getting angry. இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யறது? Small things you get bitter. சின்ன சின்ன காரியங்களுக்காக எரிச்சல் அடைகிறது. You know what? உங்களுக்கு தெரியுமா? You cannot profit anything in the kingdom. ஆண்டவருடைய இறையாட்சியில நீங்க எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. Till you change, you cannot profit anything. நீங்கள் மாறுகிறது வரை எந்த பயனும் உங்களுக்கு வந்து சேராது. One of the most powerful tool of the devil to keep you out of the kingdom is give you anger, bitterness and unforgiveness. சாத்தானுடைய ஒரு சந்திரம் என்ன தெரியுமா? உங்களை இந்த இறையாட்சியிலிருந்து விலக்கி வைப்பதற்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட பகை உணர்வு, வெறுப்புணர்வு, எரிச்சல் உணர்வு, வர்மம், வைராக்கியம் இதையெல்லாம் உங்களுக்குள்ளே பூத்தி விடுவான். Praise God. Praise God. Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். Has anybody ever seen a pearl? நீங்க முத்தை பார்த்திருக்கீங்க? Moti, white, shining pearl. Muttu. Have you seen a muttu? Ladies like to wear muttu. Not you, sister. ஆமா, இந்த பாருங்க, பெண்களுக்கு இந்த முத்துக்கள் பதித்த மாலை போட வேண்டும் என்பது மிக மிக விருப்பமான ஒன்று. சரியா? Now question, is muttu manufactured in the factory? ஏதாவது தொழிற்சாலையில அதை செய்யறாங்களா முத்தை? How do you get muttu? முத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? எப்படி பெற்றுக்கொள்கிறோம்?
they have to go deep into the sea to gather it. Oh. How do you get muttu? எப்படி நீங்க முத்து பெற்றுக்கொள்கிறீர்கள்? There is a fish called an oyster. இங்கே ஆயிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை மீன் இருக்கிறது. It is a shellfish. அதற்கு செதில்கள் உள்ள அந்த மீன். And when it is eating, supposing a piece of sand enters its mouth, அது சாப்பிடும்போது ஒரு சிறு இது மணல் அதற்கு உள்ளே சென்று விட்டால் it cannot spit out. அது அந்த மணலை வெளியே அது கக்கி விட முடியாது. So that sand is irritating inside the mouth. அந்த மணல் உள்ளே சென்று அதனுடைய வயிற்றை அப்படியே கலக்கி கொண்டே இருக்கும். So the oyster has no choice. அதனால இந்த ஆயிஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த மீனுக்கு வேறு வழியே கிடையாது. So day and night it will put spit on it. அதனால அது என்ன செய்யும்? அப்படியே துப்பிட்டே இருக்கும். A secretion upon the sand. அதனால அந்த உமிழ்நீர் அந்த மணல் மேல சேர்ந்துகிட்டே இருக்கும். Have you ever got a small sand under your inside your shoe, and when you're walking it is irritating? உதாரணமா நீங்க நடக்கும்போது உங்க காலணிக்குள்ள ஒரு சிறு மணல் வந்துட்டுனா நீங்க நடக்கும்போது அது என்ன செய்யும்? உங்களுக்கு எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிதானா? சரி. Now what will you do? You will open the sand, open the shoe and put it out, and then you are comfortable. But it is not so with an oyster. இந்த மீனை பொறுத்த மட்டும் நீங்க செய்யறது மாதிரி செய்ய முடியாது. உங்களுக்கு அப்படி மணல் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த மணல் உங்களை வந்து அழுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னா நீங்க அந்த ஷூவை எடுத்து அந்த மணல் அப்படியே உதறி கீழே தள்ளிட்டு அப்புறம் நீங்க சரியாயிருவீங்க. மீனுக்கு அப்படி செய்யவே முடியாது. So the oyster will continuously apply a secretion on the sand. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மணலை எப்படியாவது வெளியே தள்ளணுங்கிறதுக்காக அந்த ஒரு நீரை சுரந்து கொண்டே இருக்கும். He will not sit and pray, God, Jesus, எனக்கு ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டி மாறணும் இயேசுவே, இயேசுவே எனக்கு கட்டி இருக்கு, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே அப்படி எல்லாம் அழுதுகிட்டுறாது. It will apply the juice on the sand. தன்னிடம் இருக்கிற அந்த ஒரு நீரை அது சுரந்து கொண்டே இருக்கும். After 6 months, 6 மாதம் கழித்த பிறகு continuous applying the coating, இந்த ஒரு நீர் அதுக்கு மேல அடுக்கடுக்கா படிகிறதுனால that sand turns into a pearl. அந்த மணல் ஒரு முத்தாக மாறுகிறது. So every time you see a pearl, அதனால இனி முத்து நீ பார்க்கும்போது it is a story of that fish who has not allowed that sand to have power over it, but it has overcome the irritation and turned that stone into a pearl. உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை வர வேண்டும். தனக்குள்ளே ஒரு கொஞ்சம் மணல் உள்ளே வந்தபோது அந்த மணலை அது வெளியே கொட்டாமல் அதன் மீது தன்னுடைய அந்த நீரை சுரந்து அதை ஒரு முத்தாக வெளியே கொண்டு வருகிறது. So every time you see a pearl, it speaks about that oyster's victory over irritation. பாருங்க, அதுக்கு எரிச்சல் கொடுத்து கொண்டிருந்த ஒன்றை அது முத்தாக மாற்றிவிட்டது. ஆகவே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த முத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு சாதாரண எரிச்சல் ஊட்டுகிற ஒன்றை முத்தாக ஒரு ஆயிஸ்டர் மாற்றிக்கொண்டது என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். It is a story of that oyster who did not get depressed and sit and cry, but worked out and got victory over irritation. இங்க நீங்க என்ன பார்க்கறீங்கன்னு சொன்னா, தனக்கு இப்படி எரிச்சல் ஊட்டுகிற ஒன்று